தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். தேவன் ஒளியாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாத பிரார்த்தனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நேரலை ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வார். உங்களையும் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளி. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தேவன் ஒளியாக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒளியாகிய தெய்வத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இருளில் நடப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். ஜீவனுள்ள ஒளி அவர்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த ஜீவன ஒளியில தேவன் நம்மை வழிநடத்துவார். அப்ப வேதம் சொல்லுது, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், உணர்வில்லாமல் அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய இருதயம் இன்றைக்கு இருள் அடைந்து போயிருக்கிறது. எதனால் இருள் அடைந்திருக்கிறது என்று சொன்னா, அவர்கள் தெய்வத்தை குறித்து உணர்வில்லாமல் இருப்பதினால அவர்களுடைய இருதயம் அடைந்திருக்கிறது. அப்ப உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற அந்த தெய்வம், நமக்கு ஜீவ ஒளியாக இருக்கிற அந்த தெய்வத்தை ஒரு மனிதன் தன் இருதயத்தில் தெய்வம் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற பொழுது அவனுடைய இருள் அவனை விட்டு நீங்கி அவனுடைய இருதயம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த மனிதன் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வேதம் சொல்லுது, உணர்வில்லாத அவர்களின் இருதயம் இருளடைந்திருக்கிறது. அப்ப தெய்வத்தை குறித்ததான உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். எப்படி அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இருளையும், என் வாழ்வில் இருக்கிற இருளையும், என் குடும்பத்தில் இருக்கிற இருளையும் போக்குவதற்கு அந்த மெய்யான ஒளி வர வேண்டும். அந்த மெய்யான ஒளி வருகிற பொழுதுதான் நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஜீவ ஒளியை அடைய ஆரம்பிக்கிறோம். அதைத்தான் தேவன் மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை இருதயம் இருள் அடைந்து போயிருக்கிறது. அந்த இருள் அடைந்து போயிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சத்துரு அதுக்கு காரணமாக இருக்கிறார். பாருங்க, 1 யோவான் 1வது அதிகாரம் 5லிருந்து 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10 வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். வாசிங்க. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பாருங்க, வேதம் சொல்லுது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் ஏனும் இருள் இல்லை. வாசிப்போம். சரி, இங்க பாருங்க, அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நாம் நடந்தால் நாம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிற பொழுது அவன் சத்தியத்தின்படி நடக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையே பொய்யாகவே இருக்கும்.
ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தின்படி நடவாதவன் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்குள் மெய்யான ஒளியாகிய தெய்வம் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டும். அந்த மெய்யான ஒளியாகிய தெய்வம் ஒரு மனிதனுக்குள் வருவதற்கு மனிதன் தன் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் இடம் கொடுக்கிற பொழுதுதான் அந்த மெய்யான தெய்வம் அந்த மனிதனுக்குள் பிரகாசிப்பார். அந்த மனிதன் பிரகாசிக்கப்படுகிற பொழுது சத்தியத்தில் நிற்பார், உண்மையில் நிலைத்திருப்பார். இங்கு பாருங்க, இருள் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சத்தியத்தில் நிலைத்து நிற்காததும் பொய் சொல்லுகிற ஒரு மனிதனாகவும் இருக்கிறான். வாசிப்போம். அவர் ஒளியாக இருக்கிறது போல ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப அவர் ஒளியில நடக்கிறது போல நாமும் நடக்கிற பொழுது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பார்கள். அப்போ ஒருவரோடு உண்டாகிற அந்த ஐக்கியத்தில் தேவனுடைய ஒளி மனிதனுக்குள்ள இருக்க. வாசிப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எல்லா மனிதனுடைய பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்க கூடியது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, நம் ஒவ்வொருடைய பாவத்தையும் நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த இரத்தம் நம் ஒவ்வொருடைய பாவத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த இரத்தம் நம் மேலே இருக்கிற இருளெல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். நம்முடைய இருளை போக்கி பிரகாசிக்கபடிக்கு விரும்புகிற தெய்வம். வாசிக்க கேட்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்திய நமக்குள்ள இருக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கிறது. பாவம் இல்லை என்போம் என்றால் நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவத்தை நீக்கத்தான் அந்த மெய்ப்பொருளாய் இருக்கிற அந்த தெய்வம் நம் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி சிலுவையில் பலியானார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தினால மனிதன் கெட்டழிந்து போகிறான் என்பது தெய்வத்துக்கு தெரியும். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுடைய பாவத்துக்காக அந்த மெய்யாகிய அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து தன்னையே, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே மனு குலத்துக்காக அவர் சிந்தினார். அந்த பாவத்தினால ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு. ஆகவே அதைத்தான் இந்த மாலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர்களா. அப்ப எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்புகிற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனோடு வாசம் பண்ணுவதற்கு, ஒரு மனிதனுக்குள்ள இருப்பதற்கு, ஒரு மனிதனோடு பேசுவதற்கு அந்த மனிதன் பாவம் அறிக்கையிடப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கப்பட்டு தேவனுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதனாக மாற வேண்டும். ஆகவேதான் பாருங்க சொல்லப்படுகிறது, அறிக்கை இடுதல் என்பது முக்கியமானது. வேதம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவருடைய இரக்கத்தை பெறுவான். அறிக்கை இடுகிறது நிமித்தம் தேவனுடைய இரக்கம் எங்கள் மத்தியில கடந்து வருகிறது.
இரக்கத்திற்கூடாக தேவனுடைய ஆறுதலும் நமக்குள்ள கடந்து வருகிறது. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு அவருடைய இரக்கத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிக்க கேட்போம். அவருடைய வார்த்தை நமக்குள், நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றா அவரை நாம் பொய்யராகிறோம். நமக்குள்ள அவர் இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். மனிதனுடைய சின்ன இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த தெய்வம் வாசம் பண்ணுவதற்கு மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பாவமில்லாத இருதயம், பாவத்தை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயத்தை தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்ப பாருங்க, 1 யோவான் 8வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3:8 வாசிக்க கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப இங்கு பார்க்கிறோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனிதனுக்குள் பாவம் வருகிற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனை விட்டு விடுகிறது. தேவனை தேட முடியாதபடிக்கு வாழ்கிறான். அந்த பாவத்தை ஒரு மனுஷனுக்குள் செய்யும்படிக்கு தூண்டுவது பிசாசு. ஏனென்று சொன்னா வேதம் சொல்லுது, அவன் ஆதி முதலாய் எப்படி இருக்கிறானாம்? பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அப்ப மனுக்குலத்தை பாவம் செய்ய வைத்து மனுக்குலத்தை அழித்து நரகத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பிசாசானவன் எத்தனித்திருக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தில் இருந்து மனிதனை விடுதலை ஆக்கி அந்த மெய்யான ஒளியை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் மனிதனிடத்தில் விரும்புகிறார். ஆனபடினால பிசாசோ மனிதனுக்குள் பாவத்தை செய்யும்படிக்கு தூண்டி அவனை பாவத்துக்கூடாக அழிக்க, மரணத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு எத்தனித்துக் கொண்டிருக்கிறார். மனிதர்களை இன்றைக்கு பாழாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த மாலை நேரத்தில், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனிதனுடைய பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அந்த பாவத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுவிக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தேவன் மனிதனத்தில் எதிர்பார்க்கிறார். இப்ப பாருங்க, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, என் விளக்காக இருந்து கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். கடவுள் என்னுடைய விளக்காக இருக்கிறார். கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற இருள் விலகி போக வேண்டும். நாம் பிரகாசிக்க வேண்டும். நாம் பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் பிசாசோ மனிதனை பாவம் செய்ய வைத்து அந்த ஒளியாகிய தெய்வத்தை அவர்கள் அடைய முடியாதபடிக்கு மனிதனை இன்றைக்கு இருளாக்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் பாருங்க, சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, என் விளக்கை ஏற்றுவிக்கிறார். அல்லேலூயா. என் விளக்கை அவர் ஏற்றுவிக்கிறார். ஆகவே என் விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று, நான் பிரகாசிக்க வேண்டும், உங்க குடும்பம் பிரகாசிக்க வேண்டும், இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பிரகாச, இருள இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு விளக்கு எத்தனை மக்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதோ, ஒரு வெளிச்சம் எவ்வளவு மக்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதோ, அதே போல இயேசுவாகிய அந்த ஒளியாகிய தெய்வம் நமக்குள் பிரகாசிக்கிற பொழுது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களும் அந்த பிரகாசத்திற்குள் வரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறார். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. முச்சாம சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. ஆகவே உங்களுக்குள் இருக்கிற இருளை நீக்கி உங்களுடைய விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பிரகாசிக்கணும்.
அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உன்மேல் வந்தது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவனையும் தனக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா பிசாசோ இந்த மனிதனும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்காதபடிக்கு பலவிதமான இச்சைகள், பாவங்களை கொண்டு வந்து அவனை இருளாக்கி அவனை அழித்து படிக்க திட்டமிட்டிருக்கிறான். ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது பாருங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இருளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக இந்த உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிற தெய்வம் எல்லாரும் அந்த பிரகாசமான அந்த வெளிச்ச தண்டைக்கு, வெளிச்சமாயிருக்கிற அந்த தேவன் அண்டைக்கு வரத்தக்கதாக தேவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். பாருங்க, யோவான் 3:19 சொல்லுகிறது, ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். இன்றைக்கு உலகம் அந்த மெய்யான ஒளியை தேடாமல் இருளாகிய பாவத்தையே அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால மனிதனுடைய வாழ்க்கை பாழாய்ப்போய் கொண்டிருக்கிறது, தேசம் பாழாய்ப்போய் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு குடும்பமும் பாழாய்ப்போய் கொண்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் அந்த மெய்யான ஒளியை விட இருளையே விரும்புகிறபடினால அவருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாதபடினால் அவருடைய வாழ்க்கை இருளடைந்து போய் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். யோவான் 1:5 சொல்லுகிறது, அந்த ஒளியில் இருளில் இருப்பவர்களை பிரகாசிக்க செய்கிறது. தேவன் இருளில் இருக்கிற மக்களை விடுவித்து அவர்கள் உலகத்திற்கு பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் எசாயா 42:7 சொல்லுது, ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பார் என்று சொல்லப்படுது. நம்முடைய இருளை நீக்கி தேவன் ஜாதிகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5:14வது வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க உச்சாம, அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஜாதிகளுக்கு தேவன் உங்களை ஒளியாக வைக்கும்படிக்கு விரும்புகிறார். ஆகவே இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அந்த இருள் விலகுகிற பொழுது, இருக்கிற தெய்வம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது உங்களுடைய சகல கட்டுக்களும் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த பாவம் பலவிதமான நோய்களையும் பலவிதமான காரணங்களையும் மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிரிகைகளில் தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாக வைப்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சொல்லுங்க பாப்போம், முச்சாம அல்லேலூயா. ஆகவே இந்த ஆசீர்வாத பிரார்த்தனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருள் நீங்கி உங்களை பிரகாசிக்க தெய்வம் செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனபடி உங்க இருதயத்தில் நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, என்னை பிரகாசிக்க செய்யுங்க. எனக்குள்ள இருக்கிற இருள், எனக்குள்ள இருக்கிற பிசாசின் வல்லமைகளை தேவனை நீக்கி போட வாங்கன்னு சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வருகிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் வல்லமைகள், எல்லா சத்துருவினுடைய வல்லமைகள் உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள விரைக்க, உங்களுக்குள்ள இருக்கிற நோய், உங்களுக்குள்ள இருக்கிற சாபம், உங்களுக்குள்ள இருக்கிற பாவம், உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கட்டுக்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். ஆகவே நாம் இந்த நாளில நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவருமாய் எழும்பி நின்று இந்த நாளுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறீங்க, தேவனே எனக்குள்ள இருக்கிற இருளை நீக்கும். ஆண்டவரே தேவனே எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீக்கும், என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். அந்த ஒளியாகிய தெய்வம் எனக்குள்ள இந்த மாலை நேரத்தில் எனக்குள்ள வெறுவீராக என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். அந்த ஒளியாகிய தெய்வம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற சகல இருள் உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் விடுதலை அடைவீர்கள்.
நீங்கள் சமாதானமா இருப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள், ஆசீர்வாதம் இருப்பீர்கள்.